பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மிக வக்ரதுண்டாயத்மிக தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாயத்மிக மகாசனாயத்மிக தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 5/7/2024 வெள்ளிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 21ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் அமாவாசை திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 10:30 மணிந்து 12 மணி வரை. குளிகை காலம் 7:30 மணிந்து 9 மணி வரை. யமகண்டம் 3 மணிந்து 4:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிந்து 7:30 மணி வரை. மாலை 4:30 மணிந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், ராகுவோடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை பயணத்தின் மூலியமாக மேஷ ராசிக்கு தர காத்திருக்கிறார். குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். இந்த நேரத்துல பல்வேறு லாபங்கள் பயணத்தின் மூலியமாக, முயற்சியின் மூலியமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கிறதால சில இடத்தில் பயணத்தில் சில இடைஞ்சல்களும் சில தடைகளும் ஏற்பட்டாலும் குரு பகவான் சாதகமாக இருந்து தடையெல்லாம் விலக்கி உங்களுக்கு பயணத்தின் மூலியமாக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாள்ல பயணத்தின் காரகனாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் பயணத்தின் மூலியமாக வெற்றி அடையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 2ஆம் இடத்துல தனக்காரகனாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், ராகுபவனுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். ராகு ஏற்கனவே உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். திடீரென்று பணவரவு, திடீரென்று யோகம், திடீரென்று வெளிநாட்டு பயணத்திற்கான வாழ்க்கை, திடீரென்று நல்ல விஷயங்கள், நல்ல நட்புகள், நல்ல உறவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இன்றைய நாள் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலம். இந்த நல்ல நேரத்தில் நாமக்கல்லில் அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசுல நினைச்சிட்டு ஓம் தத்புருஷாயத்மிகி வாயுபுத்ராயத்மிகி தன்னோ அனுமன் பிரசோதயாத் என்று 9 முறை ஆஞ்சநேயருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை ராசியிலேயே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், ராகு பகவான் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீரென்று வேலை விஷயமாக நல்ல செய்தி வரக்கூடிய நாள், வாழ்க்கையில் முன்னேற்றம் காணக்கூடிய நாள், உறவுகள் மேம்படக்கூடிய நாள், உன்னதமான சூழல் ஏற்படக்கூடிய நாள். அதே சமயத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரகாலத்தில் இருப்பதால் சில தடைகளும் சில முன்னேற்றத்தில் சில விஷயங்களை காலதாமதமாக செய்யக்கூடிய சூழல்களும் ஏற்படும். என்னதான் ஏற்பட்டாலும் அவற்றையெல்லாம் கடந்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் திருவன்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய அகோர மூர்த்தி மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது தடை விலகி சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து 9ஆம் இடத்தில் ராகு பகவான் பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தந்தை வழி உறவில் விரய செலவையும், தந்தை வழி சொத்து பிரச்சனையில் சில விரய செலவுகளையும், சில மன அழுத்தங்களையும் கொடுத்தாலும் பல நாட்களாக இருந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது அப்படி என்ற நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இன்றைய நாளில் தந்தை வழி குலதெய்வத்தை வழிபடலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா தந்தை வழி குலதெய்வத்தை மனதில் இருத்தி, மனதில் நினைத்து தந்தை வழி குலதெய்வத்தை வழிபட்டு செல்லும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு விட்டக்குறை தொட்டக்குறையாக இருந்த பல விஷயங்கள் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல ராகுபவன் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை, திடீர் லாபத்தை தந்தாலும் சில எதிர்பாலினத்தால் பிரச்சனைகளை தரக்கூடிய காலமாக இருக்கிறது. கடந்த காலத்துல சில தேவையில்லாத ஆண் பெண் உறவால் ஏற்பட்டக்கூடிய மன அழுத்தத்திற்காக பதில் சொல்லக்கூடிய நேரமாக இருக்கிறது. அதே சமயத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தில் இருக்கிறதால
அது சம்பந்தப்பட்ட சில குடுக்கல் வாங்கல் பிரச்சனை வருவதற்கும் சில மன அழுத்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும், எத்தனை சிரமம் இருந்தாலும் செவ்வாய் பகவான் சாதகமாக இருந்து உங்களை வழிநடத்தி உங்களை போராடி ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில் திருச்செந்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சோதனையிலும் சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்கள், கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் பதவி ரீதியாக சில முன்னேற்றத்தையும் சில திடீர் அதிர்ஷ்டத்தையும் சில வாக்குவாதங்களோடு கூடிய வாழ்க்கையையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சிலருக்கு திடீரென்று ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நல்ல ஒரு நகை வாங்கலாம், ஒரு ஆடை வாங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல கன்னி ராசிக்காரர்கள் திருக்கோவிலில் அருள்பாலிக்கக்கூடிய உலகளந்த பெருமாளை மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை வாங்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலாம் ராசிக்கு விட்டக்குறை தொட்டக்குறையாக இருந்த சில அழுத்தங்கள் எல்லாம் குறைந்து அஷ்டமத்து குரு அதே சமயத்தில் சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் திடீரென்று கர்மக்காரகனாக விதிக்காரகனாக விட்டக்குறை தொட்டக்குறையாக ஒரு சில அதிர்ஷ்டமான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் மந்திராலயத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ராகவேந்திர மனசுல நினைச்சிட்டு ஓம் ஸ்ரீ பூஜியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயஷ பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே நமக என்ற ராகவேந்திரோட ஸ்லோகத்தை சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும் சுவாதி நட்சத்திரத்து தான் சந்திராசிரமம் இருக்கிறதால உங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. அதே சமயத்துல சில எதிர்பாலினத்தவரால் சில கருத்து முரண்பாடுகளும் சில வம்பு வழக்குகளும் சில வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உணவில் கவனம் தேவை. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. அதே சமயத்தில் புதிய நட்புகள், புதிய உறவுகள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நேரத்தில் எதையும் வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கொல்லிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அரபலீஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மன உளைச்சலிலிருந்து முன்னேற்றம், திடீரென்று புதிய வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்பு, புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நல்ல நல்ல விஷயங்கள் தேடி வரும். பொருளாதாரத்தில் நிறைய மாற்றம் வருவதற்கும் ஏற்றம் வருவதற்கும் வாய்ப்புகள் அமையும். குடும்ப உறவுகள் மேம்படும், பொருளாதார வளமை ஏற்படும். இந்த நேரத்தில் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகர் பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில கடன் வாங்கியாவது சில விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். 5ஆம் இடத்தில் குரு பகவான் பயணம் செய்கிறார். சனி வக்ர காலத்தில் இருக்கிறார். இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபங்களை தந்து கொண்டிருந்தாலும் கேந்திராதிபதி தோஷத்துல செவ்வாய் பகவானும் அதே மாதிரி கடன் சத்ரு ரோகஸ்தானத்துல சந்திர பகவானும் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் வீடு சம்பந்தப்பட்ட பராமரிப்பு வேலைகள் செய்யலாம். நிலம், இடம், மண், மனை சம்பந்தப்பட்ட விரிவாக்க பணிகளை செய்யலாம். அதற்காக கடன் வாங்கியாவது சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மதுரை பழமுதிர்ச்சோலையில் அருள்பாலிக்கக்கூடிய ராக்காய் அம்மன் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 4ஆம் இடத்தில் குரு பகவான் பயணம் செய்தாலும் 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிற இந்த நேரத்தில் ஆன்மீக பயணத்தின் மூலியமாக, ஆன்மீக வழிபாட்டின் மூலியமாக வேலை வாய்ப்பு, நிரந்தரமான ஒரு நல்ல பணி, நிரந்தரமான நட்பு, நிரந்தரமான வருமானத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அனைத்தும் கைக்கு வந்து சேர்ந்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. அதே சமயத்தில் முயற்சியின் காரணமாக, ஆன்மீக வழிபாட்டின் காரணமாக அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நேரத்தில் ஸ்ரீவில்புத்தூர் அருகே சதுரகிரியிலே அருள்பாலிக்கக்கூடிய சுந்தர மகாலிங்கம், சந்திர மகாலிங்கம் என்ற ஈஸ்வரனை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் வழிபாட்டின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்கள், மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீன ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உணவு விஷயமாக எச்சரிக்கையா இருக்கணும். தடைகள் விலகி வருமானம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்துல சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் தாயால் லாபம், தாய் வழி உறவால் லாபம்,
சில அலைச்சல்களால் சாதித்து காட்டக்கூடிய காலம். அலைச்சலோடு சாதித்து காட்டக்கூடிய இந்த நேரத்துல வேலூர் கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராசிரமம் சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. வெள்ளை உடை உடுத்தக்கூடாது. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. உணவு விஷயமாக கவனம் தேவை. குடுக்கல் வாங்கலில் சில கருத்து முரண்பாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக சில அவமானங்களும் உங்களை கேவலமாக நடத்தி கொள்ளக்கூடிய சூழல்களும் வந்துவிட்டாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டி சாதித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் புவனகிரியில் அருள்பாலிக்கக்கூடிய ராகவேந்திர மனசை நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் சந்திராசிரமம் விடுபட்டு அனைத்தும் நல்ல விதமாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு அமாவாசை தினம். இந்த அமாவாசை தினத்துல யாரெல்லாம் குலதெய்வ வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு பிதிர்கர்மா என்று சொல்லக்கூடிய தந்தை வழி கர்ம வினையால் ஏற்படக்கூடிய கர்மா குறைந்து உங்களுடைய லாபமானது பெருகும். அமாவாசை தினம் என்பது காலை சூரிய உதயத்திலிருந்து மாலை சூரிய அஸ்தமன நேரத்து வரைக்கும் ஒரு மண் அகல் விளக்குல சிகப்பு நாடாத்திரி போட்டு இழுப்பு எண்ணெயில விளக்கேற்றி அந்த தீபத்தின் முன்னாடி உங்கள் குறைகளை பிரார்த்தனையாக வைத்துக் கொள்ளும் போது உங்க மூதாதையர் அமாவாசையில் உங்களுக்கு அருள்பாலித்து உங்களுடைய குறைகளை விலக்கி பிதிர்கர்மாவை நீக்கி உங்க வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். அனைவரும் அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாட்டை செய்து நலமாக வாழ வாழ்த்துக்கள். வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். தினந்தோறும் ராசி பலன் நிகழ்ச்சியில் அன்றைய தினத்தில் வழிபட வேண்டிய தெய்வங்களை குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவற்றை பயன்படுத்தி துன்பங்களை தொலைத்து இன்பமாக வாழ வாழ்த்துக்கள். வி பிளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நாளை மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.